நீ இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி? கழுத்தும் மாலையமாக தெரு தெருவாக அலைய கடவுது. மாலையோட அலைஞ்சு நடக்கும். ஆமா, உண்மைதான். ஏன்னா நான் பெரியாண்ட ஒரு கோயில கூட்டுக்கிற பண்ணி நான் மாலையோட சுத்தி கிடக்குறேன். கோயிலாண்ட ஓட்டி போய் என்னை வைக்கணும். உன்னை வெட்ட மாட்டாங்க, பண்ணிய குத்துவாங்க. அதுக்குதான் இப்ப ஏற்பாடு பூஜை பத்தியா நல்லா மாலை கேட்டா மாலை எடுத்து வந்து போற மாதிரி போட்டு அவன் போட்டுக்கிறாயா? அப்பா நினைக்காதீங்க. என்னன்னா சுதந்திர 78வது ஆண்டு நம்முடைய நாடு எத்தனையோ உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ தியாகிகள் நம்முடைய நாட்டுக்காக போராடி உயிர் நிறுத்திருக்காங்க. ஒரு வேலை இதுல வெள்ளக்காரன் எவனா பாம்பு வச்சிருக்கான். ஏன்னா உன்னமாடா இருக்கிறான் வெள்ளக்காரன். நீ செத்துட்டீன்னா 2.5 லட்சம் யாரு கட்டுறது? நான் செத்தால கவலைப்படாது. நீ கொடுத்துக்கிற 2 லட்சமா பணம் தான் முக்கியம். பணம் நான் தாங்க போன கூட மூஞ்ச பத்தியா நல்லா மூஞ்ச பாத்தியா கண்ணாடியில அவ்வளவுதானா? 50 வயசுல சாவரன்னா 35 வயசுலயே சாவச்சு கண்ணு மூச்சு அப்படித்தாண்டா. 5 நாள் வாழ்க்கை தாண்டா. உங்களை மாதிரி தூங்கினா பரவாயில்ல. நான் எங்கதான் தூங்குறது? சரி பார்த்தோம். நம்ம வீட்டுல வேலை நம்புறேன். என்ன நினைப்பாங்க பாக்குறேன். மூஞ்ச பத்தியா உனக்கு தான் எந்த வேலையும் கிடையாது. நீ ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்க சொல்ல மாட்டேன். யாராண்ட நீ குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் யாரான சொல்லி கட்டுப்பாரு வராது வரப்போகுது. இப்ப பூஜை பத்தியா நல்லா கால தாமது கேட்டால் வரும்போது ஆட்டலுடன் பாட்டலுடன் ஆட்டலா ஆடலுடன் பாடலுடன் ஆடல் மட்டும். நான் யாரு? நான் யாரு? உள்ள பவுடர் போட்டீங்க அப்ப கேட்கத்தானே. உள்ள உங்களுக்கு தெரியாம தான் கேட்கறேன். உங்க அம்மா தான் உங்களை ஒரிஜினலா பெற்று போட்டா பப்புனு வேச ஆடுற எங்க அம்மா மானவரியா பிடிக்க ஆரம்பத்திலே உக்காந்துக்கணும். எந்த டப்பாவில கை வைக்கிறது தெரியாத ஒரு பாட்டு ஒண்ணு பாடுகிறேன் வந்தானோ யாருன்னா யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் பாடின பாட்டுல. நான் 8 வருஷமா ஆடிக்கிறேன். எனக்கே புரிஞ்ச அந்த பாட்டு. ஊருக்கு முன்னாடி எனக்கு ஜனத்துல நின்னுங்கண்ணா நீதான் போனோம். சரித்திரம் பாடும் அதோட ஜாட்டி எடுத்துக்கிறோம். எந்த பப்புனு வேட்டுக்கார வரான்னு பாக்கலாம். நான் எந்த நாடு என் பவுடர் போட்டதுல தெரியாது. இந்த பாலுக்கு புரியுதா பாட்டு சொல்றாங்க சிரிக்கிறீங்க. சேர்த்து தானு மொத்தமா எவ்வளோ கொள்ளாச்சு போட்டோம். அது நம்ம 15 பேருக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் அந்த நச்சு பூசிய நசுக்கனா தானா உருப்படும். நம்மளே நசுக்கணும். இது எந்த நாடு? பையன் வசனம் வராத உலகி நடக்கிறான்.
பேசுறான்னா கூட பரவாயில்ல, எல்லாம் சொன்னா நம்புவாங்க. அம்மா பட்டால் மூக்குல சேரும். தாண்டமா அந்த நாடகம் தான் நான் நீ தான் காப்பாற்றணும். ரஜினிக்காக பணம் நான் யாரு? நீ யாரு எனக்கு? காவலங்க. காவலன். நீ யாரு? வரும் ஒரு உரத்தல் மந்திரிக்கழகு. மந்திரிக்கழகு. நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றது யாரு? நீதானா? அவங்க சொல்ற நீ சொல்ற அவங்க சிரிக்கிறாங்க. சொல்றேன். இது என்ன நாடு? டக்கு. நான் யாரு? டக்கு டக்கு. நான் வாய் கவியா பையா. நான் பைத்தியக்காரன். என்ன மெண்டலா இதெல்லாம் தெரியல. அந்த அச்சி நாளைக்கு நேரத்தான் போயிருக்கேன். இதுதான் தேவ உலகம். தேவ உலகம். இந்த தேவ உலகத்தில் தேவ இந்திரன் என பெயரோடு இந்த பொன்னுலகத்தை சிறப்புடன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். உண்மை. என்னுடைய ஆட்சியில் தேவன் அனைவரும் அசுரர்கள் பயமின்றி நலமோடு வாழ்ந்து கொண்டு உனது மகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் சூர சம்மாரம் முடிந்து குறையிட்ட பார்த்தாலும் தேவர்களுக்கு அனைத்து அசுரர்களும் அடியோடு அழித்து விட்டான். அன்று முதல் இதுவரை தேவர்கள் எவ்வித குறைந்து சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அனைத்து தேவரும் ஒன்று கூடிவிட்டோம். தேவசபை கூடிவிட்டது. அன்றிரமும் நடப்பது என்ன? அது வேற ஊரு. அமைதியான அமைதி
தினம் துதித்தோம் மாறேதான் உன்னை தினம் புகழ்ந்தோம் புகழே